அண்ணாமலையிடம் அமித்ஷா சொன்னார். அவர்தான்னு சொல்லு. முதலமைச்சர் அவர்தான்னு சொல்லு. குசு குசுன்னு பேசுற விஷயமா சார் இது? திருநெல்வேலி மாநாட்டுல தினமலர் எழுந்தது மட்டும் இல்ல, எனக்கு கிடைத்த தகவலும் கூட, அமித்ஷா தான் சொல்றாரு அண்ணாமலை கிட்ட. நீ பேசு. எடப்பாடி தான் முதலமைச்சர். சொல்லி விட்டு நீ பேசுங்கிறீங்க. அது பின்னாடி ஒரு குசும்பு இருக்கு தெரியுமா? கிராமத்துல இத அப்படிதான் பார்ப்பாங்க. சொல்ல வேண்டிய ஆள் நீங்க. நீங்க ஏன் சொல்லல? இல்ல அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு மோதல் இருக்கு. சரி, அமித்ஷாக்கு எடப்பாடிக்கு அப்படியே அற்புதமான உறவு இருக்கா? அமித்ஷா சொல்லாதெல்லாம் சொல்லாதீங்க. அதிமுகலேருந்து ஒரு முதலமைச்சரா வருவார்னு அன்னைக்கெல்லாம் வகுத்தால மாத்திரை வாங்கி போட்டிருப்பாரு. 2 மாத்திரையாவது எடப்பாடி. நான் நக்கலா பேசல சார். ஒண்ணு சார், நம்ம இவ்வளவு தியாகம் பண்ணி இஸ்லாமியர்கள் ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு போகுதுன்னு தெரிஞ்சிருந்தும் நாம கூட்டணிக்கு போறோம். நம்ம பேரை சொல்ல மறுக்கிறார். ஒரு பக்கம் பேட்டி கொடுக்கிறார், பிரிண்ட்ல கொடுக்கிறாரு. திருத்தி ப்ரூஃப் பார்த்து வார்த்தைகளை மாத்தி தலைப்பை மாத்தி வர்ற பிரிண்டட் இன்டர்வியூல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார். இப்ப அதுலதான் இருங்க சார். அமித்ஷா வாயிலிருந்து வந்த அதிகாரப்பூர்வமான கடைசி வார்த்தை அதுதான். அதுக்கப்புறம் அமித்ஷா ஏதாவது பேசியிருக்காருன்னு சொல்லுங்க. நம்ம அமித்ஷா முன்னாடி அண்ணாமலை பேசினாரு. அதுதான் ஏன் இந்த முன்னாடி பின்னாடி சைடுல இந்த பக்கம் அல்லையில முதுகுல என்ன இதெல்லாம் அந்த மாதிரி விஷயமா சார்? பலமிக்க திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நடக்கிற யுத்தம் சார் இது. நீங்க எப்படி சார் அறைகூவல் விடுக்கணும்? சங்க நாதம் முழங்க வேண்டிய இடத்துல சங்கு ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுது. என்ன சார் இது? அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார். அமித்ஷா சொன்ன வார்த்தை. அதிமுகவிலிருந்து ஏன் செல்லூர் ராஜனா உங்களுக்கு அவ்வளவு தொக்கா போச்சா? இல்ல செங்கோட்டையன் வரக்கூடாதா? செங்கோட்டையன் தானே அடுத்த காய். இந்த குழப்பங்களை ஏன் ஏற்படுத்துறீங்க? ஏன் எங்க அண்ணன் கடம்பூர் ராஜு வரக்கூடாதா? கெடு வச்சது கேக்குறாங்கல்ல, கோயில்பட்டிக்காரன் கேட்பானா கேட்க மாட்டான். எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சல்? கெடு கொடுத்தது யாரு? அப்போ இந்த குழப்பங்களுக்கு இது சார் கெடு வந்து இப்ப சார் இந்த கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்திய முதல் நபர் அமித்ஷா. அதை குழப்பம்னு ஜஸ்ட்ல இதற்கு கடந்து போக மாட்டேன். ஏதோ ஒரு பிளான் அவருக்கு இருக்கு. என்னன்னு தெரியல. இந்த நிமிடம் வரைக்கும் அவர் சொல்ல மாட்டார். வாயை திறந்து இப்போ ஒரு பிள்ளை பேசலன்னு கோயிலா கூட்டிட்டு போனாங்களாம். போயிட்டு வந்து கடைசியா ஒரு கோயில்ல பழிச்சு அந்த பிள்ளை வாயை திறந்து முதல் வார்த்தை வேற மாதிரி பேச்சுன்னு ஒரு சொலவடை உண்டு கிராமங்கள்ல. அப்படி அமித்ஷா பேச மாட்டாருன்னு கடைசியில பேசுனா எடப்பாடி எதையாவது சொல்லுங்க யாருன்னு சொன்ன மாதிரி சொன்னா அதிமுக இருந்து ஒருத்தர் வருவார்னு போட்டாரு ஒரு போடு. எப்படி சார் அதிமுக தொண்டை அதை ஏற்றுக்கோ? எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டனும் அன்னைக்கு துடிச்சிருப்பானா மாட்டானா? எடப்பாடி மீதான விமர்சனங்கள் தனி. இன்னைக்கு அவர் தான் அதிமுக பொதுச்செயலாளர். தமிழ்நாட்டு என்டிஏக்கு அவர் தான் தலைவர். சொன்னது அமித்ஷா. மாப்பிள்ள அவர் தான், எல்லாம் அவர் தான். கடைசியில் முக்கியமான மேட்டர் என்னதுட்டு போற மாதிரி இப்படி அவர் அவமானப்படுத்தும். இந்த கூட்டணியை அது பலவீனப்படுத்தும். உட்கட்சி விவகாரம் தினகரன் ஓபிஎஸ் வரலாம் அப்புறம் பேசும். முதல்ல நீங்க 2 பேரும் ஒழுங்கா இருக்கீங்களா?